நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலமாக 1933 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்ட 206 பணிகளை காணொலி மூலமாக தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதனை நேரலையில் பார்க்கலாம். 1933 கோடி ரூபாய் செலவில் செய்து முடிக்கப்பட்டுள்ள 206 திட்டப்பணிகளை துவக்கி வைக்கவும், சென்னை குடிநீர் வழங்கல் வாரியம் மூலமாக நிறுவப்பட உள்ள 2 பாதாள சாக்கடை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும், இத்துறையில் பணிபுரிந்து இறந்த பணியாளர்களுடைய வாரிசுகளுக்கு 121 நபர்களுக்கு அடிப்படையில் பணி நியமனமும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதற்கண் இந்த துறையின் சார்பாக கட்டப்பட்டுள்ள 71 அறிவுசார் மையங்களை திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். குறும்படம் வெளியிடப்படுது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப என்றும் அழியாத சொத்தாக விளங்கக்கூடிய கல்வியையும் அதற்கேற்ற தொழில் வேலை வாய்ப்புகளையும் அனைவருக்கும் அளிக்கும் பொருட்டு பற்பல சிறப்பான முன்னெடுப்புகளை நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிறார். அந்த வகையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், என்னென்ன திட்டங்கள்? சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தும், அதே போன்று புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி வருகிறார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படக்கூடிய சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் சுமார் 204 கோடியே 36 லட்சம் ரூபாய் செலவிலும், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் 1335 கோடியே 86 லட்சம் ரூபாய் செலவிலும், நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தின் சார்பில் 258 கோடியே 11 லட்சம் ரூபாய் செலவிலும், பேரூராட்சிகளினுடைய இயக்கத்தின் சார்பில் 56 கோடியே 94 லட்சம் ரூபாய் செலவிலும், அதே போன்று பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 78 கோடியே 42 லட்சம் ரூபாய் செலவிலும் முடிவுற்ற திட்டப் பணிகளை தற்பொழுது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அந்த நேரலை காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்று சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தில் சுமார் 278 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 புதிய பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்கும் தற்பொழுது முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்ககத்தில் 121 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளையும் வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் KN நேரு மற்றும் நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் துரைமுருகன், தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா உள்ளிட்ட அரசு துறை உயர் அதிகாரிகள் பலர் பங்கேற்றிருக்கிறார். பாண்டியராஜன், இப்ப 206 திட்ட பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.